அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார் இல்லையா? அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்களாம். நீங்க இந்த மாதிரி ஒரு தொலைபேசி கண்டுபிடிச்சதுனால நிறைய நல்ல பலன்கள்லாம் நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இதை கண்டுபிடிச்சதுல நீங்க எவ்வளவு பெருமையா உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் ஒரே பதில் சொன்னாராம், இந்த விஷயத்த நான் இப்ப வெளிக்கொண்டு வரலன்னா இன்னும் உலகத்துல வேற ஏதாவது ஒரு நாட்டுல இருக்கவங்க வெளிக்கொண்டு வந்து இந்த புகழ்னா அவங்களுக்கு போயிருக்கும். ஏன்னா நெறைய பேர் இந்த கண்டுபிடிப்புல ஈடுபட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் முந்திக்கிட்டதுனால இந்த பெருமை புகழ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு சின்ன பதிலா இருந்தாலும், இதுல எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? முந்திக் கொள்ளுதல். எந்த விதமான தயக்கமோ, அச்சமோ இல்லாம தான்கிட்ட இருக்க ஒரு திறமைய, ஆற்றல வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு துணிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அப்படியே அவங்க இல்ல அப்படின்னு தயங்கி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி தைரியம் இருக்க வேற ஒரு ஆள் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, யார் முந்திக் கொள்கிறார்களோ, அவங்களுக்கு அந்த வெற்றி போய் சேரும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். மோஸ்ட்லி நெறைய பேரு தமிழ் மீடியத்துல படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது, நெறைய பேருக்கு அதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நம்ம பேசினா தப்பாயிடுமோ? இல்ல எல்லாரும் சிரிச்சுருவாங்களோ? நம்ம உச்சரிப்பு ஏதாவது தப்பாயிருமோ? அப்படின்னு நெனச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு எவ்ளோ பேரு, ஏன் ஒரு சில இடத்துல நானே கூட அந்த இங்கிலீஷ யூஸ் பண்ணாம, அந்த இடத்துல அந்த பதில் சொல்லாம தயங்கி, அப்படியே அமைதியா இருந்து டம்ப் பண்ணதுனால, அந்த இடம் அப்படியே அங்கேயே தான் தேங்குன மாரியே இருக்கும். ஆனா, பேசுறவங்கள நீங்க கேட்டு பாருங்க. நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசுறவங்கன்னா, "ஆமா அப்படிதான் இருந்தது. நான் தப்பா பேசி தான் நல்லா பேச கத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். தப்பா இருந்தாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லி முந்திக் கொண்டு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டு, அடுத்த வாட்டி செய்யும்போது அத விட சூப்பரா நல்லா செய்யலாம். அதனால உங்களுக்குள்ள என்ன திறமை இருந்தாலும் சரி, அது சமையலோ, டான்ஸா, பாட்டா, இல்ல டிராயிங்கா, இல்ல வேற என்ன டேலண்ட் இருந்தாலும் சரி, யார் என்ன சொல்லுவாங்கன்னு அந்த ஒரு கூச்சம், அந்த ஒரு ஹெசிடேஷன், தயக்கம்லாம் இல்லாம, பயந்து ஒளிஞ்சு இருக்காம, ஃபர்ஸ்ட் முந்திக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். வாரம் வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக் அவேவை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க.